சிற்றம்பலம். ஆடம்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாழு என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலமநாயர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமூலருடைய திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே சிவானந்த கூத்து என்பது பற்றி நாம் சில செய்திகளை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவானந்த கூத்து என்கிற தலைப்பிலே ஆனந்த கூத்தாக பெருமானுடைய இந்த உலக இயக்கத்தை பற்றி பேசுகிறார். கூத்து என்பது இயக்கம். இந்த உலகத்திலே இயங்கு பொருள் இயங்கா பொருள் என்கிற 2 பொருள்கள் உண்டு. இயங்கு பொருள் இயங்கா பொருள் என்று சொல்லுகிற பொழுது இயங்கா பொருள் இயங்கு பொருள் என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு எப்படி அதை வரையறை செய்வது? இயங்குகின்ற பொருள், இயக்கம் இருக்கிற பொருள், இயக்கம் இல்லாத பொருள். உயிர்களிலேயே இயங்கு பொருள் இயங்கா பொருள் இருக்கு. சராசரம், சரம், அசரம். தாவரம் அது அங்கேயும் மூவ் பண்ணாது, மற்ற உயிரினங்கள் அங்கேயும் மூவ் பண்ணும். நம்ம இப்போ இந்த இயங்குதல் இயங்காமை என்று சொல்லக்கூடியதை நாம் எப்படி வரையறை செய்து கொள்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இயக்கம் இருக்கின்றவை, இயக்கம் இல்லாதவை. பொதுவாக பார்த்தா இயக்கம் இருக்கின்றவை அறிவுடை பொருள்கள், இயக்கம் இல்லாதவை அறிவற்ற பொருள்கள். அது நம்ம ஓரளவு ஒப்புக்கொள்ளக்கூடிய வரையறையாக இருக்கிறது. இயக்கம் இல்லாத பொருள் ஜடம், இயக்கம் இருக்கிற பொருள் அறிவு பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 கேள்வி இப்போ வருகிறது நமக்கு சிந்திக்கிறதுக்கு. என்னன்னு கேட்டால், இயங்கா பொருள் சடம், இயங்கு பொருள் சித்து, அறிவுடை பொருள்னு சொல்றீங்க. இதுல சடமாக இருக்கிற பொருள்கள் இயங்காது அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களா? இயங்கா பொருள் சடம், சடமான பொருள்களை இயங்காது அப்படின்னு அதனுடைய கொரால்ரி அது உண்மையா அப்படின்னு பார்த்தா அது உண்மையா இல்லை. ஏன்னா சடப்பொருள்களும் இயங்கும். ஒரு பொருள் இயக்கினால், உதாரணமாக சூரியன், சந்திரன், இதெல்லாம் என்ன சடமா அறிவுள்ள பொருளா? அசித்து பொருள் தான். ஆனால் இயங்குகின்றனவே. சூரியன் இயக்கம் இருக்கு, சந்திரனுடைய இயக்கம் இருக்கு,
இந்த பொருள்களினுடைய இயக்கங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றனவே. சரி, இயங்கு பொருள்களை எடுத்துக்கொள்வோம். சித்துப்பொருள்கள். சித்துப்பொருள்கள் எல்லாம் தாமாக இயங்குனவா? தாமாக இயங்குவனவான்னு கேட்டால் அதுக்கு நம்ம யோசித்து பதில் சொல்லணும். அவை தாமாக இயங்குவதற்கு வல்லமை உடையன அல்ல. எப்படி அசித்து பொருள் தாமாக இயங்காதோ அதுபோல சித்துப்பொருளும் தாமாக இயங்காது. எனவே சித்தாக இருந்தாலும் அசித்தாக இருந்தாலும் இந்த இயக்கத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கிற ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளின் இயக்கத்தில் தான் இவையெல்லாம் இயங்குகின்றன. அதை நாம் முதல்ல தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எனவே கூத்து என்று சொல்லுகிற பொழுது எல்லாவற்றினுடைய இயக்கத்திற்கும் காரணமாக அவற்றை இயக்கக்கூடியவனாக இருக்கின்றவன் பரம்பொருள். அந்த இயக்கத்திற்கு காரணம் மட்டுமல்ல, அந்த இயக்கத்திற்கு ஆதாரமாகவும் இருக்கிறவன் அவன்தான். இயங்குவது எதனையாவது ஆதாரமாக வைத்துத்தானே இயங்க முடியும். திருவருட்பயன்ல உமாபதி சிவம் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்பார். ஒருத்தன் நடக்கிறான், ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் பேசுறான், ஒருத்தன் விளையாடுறான், ஒருத்தன் என்னென்னவோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தனைக்கும் ஆதாரம் என்ன என்று கேட்கிறார். இத்தனைக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இத்தனைக்கும் ஆதாரம் இந்த நிலம். இந்த நிலங்கிற பூமி ஆதாரமா இல்லைன்னா தூங்குறதாவது, நடக்கிறதாவது, ஓடுறதாவது, உட்கார்றதாவது, எழுந்திருக்கிறதாவது. ஆனா யாருக்காவது இந்த பூமி தான் இதுக்கு ஆதாரம். நான் ஓடுறதுக்கு இந்த பூமி தான் ஆதாரமா இருக்கு, நான் நடக்கிறேன் இந்த பூமி தான் ஆதாரமா இருக்கு, நான் உட்கார்ந்துருக்கேன் இந்த பூமி தான் ஆதாரமா இருக்கு. யாருக்கா தெரியுமா? அதுல ஒரு செய்தி நாம முக்கியமா தெரிந்து கொள்ள, இந்த பூமி ஆதாரமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த பூமியை இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கிறது, அது சுழன்று கொண்டிருக்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு அது சூரியனையும் சுற்றி வருகிறது. அப்படி இயங்கி கொண்டிருக்கிற அந்த பூமி தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப பூமி இயங்குவதனாலே நம்முடைய இயக்கங்கள் நிகழ்கின்றன. அப்படி பூமி இயங்குவதற்கு யார் ஆதாரம்? சிவன் தான் ஆதாரம். எனவே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் பிரம்மம், பரபிரம்மம். எங்க போய் எப்படி தொட்டு எங்க வந்தாலும் அது இந்த உண்மை பொருள்ல வந்துதான் நிற்கும். எனவே இந்த இயக்கங்கள் என்று எடுத்துக்கொள்ளுகிற பொழுது இயங்கா நிலையிலிருந்து இயக்கமும், இயக்கத்திலிருந்து இயங்கா நிலையும், இப்படி மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு இயக்கங்கள் தொடர் சங்கிலி போல நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதை நினைவுபடுத்துகிறார். அதாவது there is a continuity in the motion. ஒரு தொடர்ச்சி. அதில் ஒரு தொடர்ச்சி இல்லைன்னா the whole life in this world will become, the whole life in this universe will become meaningless. ஒரு கண்டினியூட்டி இருக்கணும்ல. நான் இப்போ இன்னைக்கு உறங்குறேன், ஓகே, உறங்குறேன். நாளைக்கு காலையில் நான் விழிக்கும் பொழுது நேற்று இரவு எனக்கு தொடர்புடைய செய்திகள் எல்லாமே தொடர்ச்சியாக இருந்தால்தான் கண்டினியூட்டி இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே என் மனைவி, நீ யாரு, எதுக்கு நீ இங்கே இருக்கிற அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூட்டியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த தாட்ஸினுடைய கண்டினியூட்டியே இல்லை, இடத்துடைய கண்டினியூட்டி இல்லை. இந்த இடம் எந்த இடம், இது எதுக்கு நான் இங்கே இருக்கிறேன், இது எந்த இடம், இது என்ன, இது என்ன நாள், இது என்ன கிழமை, இது எந்த வருஷம், இதில் என்ன தொடர்ச்சி, எனக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க.
ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்ச்சி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தொடர்ச்சி அறுபட்டு போச்சுன்னா எவ்வளவு சிக்கல்ங்கிறது தொடர்ச்சி அறுபட்டவங்களை சார்ந்தான் தெரியும். இந்த நார்மல்சிங்கிறது என்ன? தொடர்ச்சி தான். நான் நேற்று யாரா இருந்தேன், நேற்று எதெல்லாம் மீதியம் இருந்ததோ அதுலேருந்து தொடர்ந்தா தானே இன்னைக்கு. நேற்று இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்த பையன் வீட்டுக்கு வந்தப்புறம் அடுத்த நாள் காலையில் லா காலேஜுக்கு போனான்னு வச்சுக்கோங்க. இந்த காலேஜ் தான் நான் படித்தேன்ட்டு லா காலேஜ் போனேன்னா எங்கே கண்டினியூட்டி இருக்கு? புரியுதா உங்களுக்கு? லைஃப் ஒரு கண்டினியூட்டி. அப்போ லைஃபுக்குள்ளேயே கண்டினியூட்டி இருந்தால் லைஃப் ஆஃப்டர் லைஃப் கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்க நீங்க. ஒரு அப்சர்டிட்டி இருக்காது, ஒரு ஒரு கோஜென்சி இல்லாமல் போயிடுமே இல்லையா? நல்லா கிளியரா தெரியுது. எப்படி அதனால தான் அது அந்த அந்த உறங்குவது போலும் சாக்காடுங்கிறத வச்சு ஒரு 400 பக்கத்துக்கு ஒரு வால்யூமே எழுதலாம். இந்த தொடர்ச்சியை மெயின்டைன் பண்றதுக்கு பேரு கூத்துன்னு பேர். கூத்துன்னா நம்ம இன்னும் அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப கலோக்கியல் மீனிங், ரொம்ப கலோக்கியல் மீனிங். ஆனா என்னுடைய அதனால தான் அவரை அப்பர்சாமி சொல்லுகிற துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. எனக்கு மட்டும் இந்த தொடர்ச்சி விடுபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, லைஃப் ஹோல் லைஃப் மீனிங்லெஸ். இந்த தொடர்ச்சி முழுமையும் எங்க இருக்கு? என்கிட்ட எந்த இடத்துல இருக்கு? இந்த தொடர்ச்சி சம்பந்தமானதெல்லாம் எங்க இருக்கு? ஸ்மால் பிரெயின், அதுல ஏதோ ஒரு மெமரி பாக்ஸ் இருக்கே, அதுல இருக்குன்னு நாம சொல்லுகிறோம். அப்படிதான் சயின்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ். இல்லை, இந்த தொடர்ச்சிகளை எல்லாம் விடைப்பயன்களை அனுபவிப்பதற்காக சுவாமி அந்த தொடர்ச்சிகளை கரெக்டாக அது நிறுத்தி வச்சிருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, இது எத்தனை பெரிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு ஃபீட்டு. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. அஞ்செழுத்து ஓதி நாளும் அரணடிக்கு 50 ஆகும். அப்பர் சுவாமி என்ன அதை பிரில்லியண்டா சொல்லியிருக்காரு. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. அஞ்செழுத்து ஓதினாலும் துஞ்சிருள் காலை மாலை அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் நினைப்பு மறப்பு. இரவு மறதி, பகல் நினைப்பு. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு 50 ஆகும். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரே. நனிவள்ளி அடிகளாரே. நஞ்சு, இந்த பிரபஞ்ச தொடர்பு முழுக்க நஞ்சு, அது அமுதாக்கி வைத்தார் சுவாமி. எப்படி? அவரை பிடிச்சிக்கிட்டோம்னா இதெல்லாம் அமுது. அவரை பிடிக்காம நம்ம இங்க என்ன செஞ்சாலும் அதெல்லாம் நஞ்சு தான். நஞ்சு சாப்பிட்டா திரும்பவும் பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினாலே இந்த திருக்கூத்துங்கிற அந்த கான்செப்டை நாம் எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உயிர்களினுடைய இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி, அதனுடைய ஒரு வல்லமை பெருமானுடைய அது பெருங்கருணை வெளிப்பாடாக அமைகிறது. எத்தனை எத்தனை உயிர்கள், அத்தனை அத்தனை தொடர்ச்சிகள், அது முழுக்க அங்கேயே வைத்து அந்த திருக்கூத்தை இயற்றுகிறார். இந்த கூத்து பொதுவாக இயற்றுவதும்
ஒவ்வொருவருக்கு தனித்தனியாக இயக்குவதுமாக நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த கூத்து என்பது இயக்கம், ஒவ்வொரு உயிரினுடைய இயக்கம், பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், இயங்கா பொருள்களை இயங்குகின்ற தன்மை. அது இப்ப சூரியன் தன்னுடைய கதியில் இயங்குவது, சந்திரன் தன்னுடைய கதியில் இயங்குவது, பூமி தன்னுடைய கதியில் இயங்குவது என்றெல்லாம் அதாவது அதனுடைய கதியிலே அதனுடைய அந்த ஆர்பிட் என்று சொல்லுகிறவே அதிலே செல்லுகிற அந்த தன்மையை ஒரு ஒழுங்குமுறையிலே வைத்திருக்கிறது. எனவே அந்த ஒழுங்கு முறையிலே இயக்குவதைத்தான் கூத்து என்று சொல்லுவோம். கூத்துங்கிறது பொதுவாக அந்த கூத்திற்கு ஒரு ஜதி உண்டு. சதிப்பிழையாமையினர் வடதிருமுல்லை வாயில்ல நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுவோம், சதிப்பிழையாமையினர். அந்த கூத்துக்கு ஒரு ரிதம் இருக்கு, அது ஒரு ஜதி இருக்கு, அதனுடைய ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையிலே தான் இந்த இப்போ ஒருத்தன் கண்ணாமண்ணா ஆடுறான்னு கை காலில் ஆட்டிட்டு நோ பண்ண என்னடா கசாம்சான் ஆடிட்டு இருக்கான், அவன் ரிதத்தோட கரெக்டானா அவன் கூத்தாடுறான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கூத்துங்கிறதுக்கு அது ஒரு முறை. அந்த ஒரு முறையில் சதிப்பிழையாமை அந்த திருக்கூத்து அதை ஆடுகின்றார் பெருமான். ஆகவே பெருமானுடைய இந்த சிவானந்த கூத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உயிர்கூட்டங்கள் முழுக்க அந்த தொடர்ச்சியிலே நிற்கின்றன. இந்த தொடர்ச்சி என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கூத்திலே முக்கியமான நிலையாகும். அந்த நிலையை பற்றி தான் ஒரு பாட்டில் சொல்றார். வேதங்கள் ஆட மிகும் ஆகமம் ஆட, கீதங்கள் ஆட கிளர் அண்டம் ஏழாட, பூதங்கள் ஆட புவனம் முழுதாட, நாதன் கொண்டு ஆடினான் ஞானானந்த கூத்தே ஆடினான், ஞான ஆனந்த கூத்தே ஆடினான், நாதன் கொண்டாடினான், நாதன் கொண்டு ஆடினான். கொண்டாடுதல், கொண்டு ஆடுதல். வேதங்கள் ஆட மிகும் ஆகமம் ஆட, கீதங்கள் ஆட கிளர் அண்டம் ஏழாட, பூதங்கள் ஆட புவனம் முழுதாட, ஞானான கூத்தே கொண்டு ஆடினான் நாதன். அப்ப இந்த கூத்தை இறைவன் ஆடுகிறான் என்று சொல்லுகிற பொழுது அது எங்கெங்கெல்லாம் அந்த இயக்கத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையில அவன் தன்னுடைய அந்த கூத்தை நிகழ்த்துகிறான். எனவே வேதங்கள் ஆட என்று சொன்னால் அந்த வேதங்கள் செயல்பட, தொழிற்பட, இயங்க, அது பயிலப்பட, அவையானது பின்பற்றப்பட, அதுதான். அதாவது பிரபஞ்சத்தை உருவாக்குகிற பொழுது இறைவன் அதற்கான ரூல்ஸ், அதற்கான சட்டதிட்டங்களை உருவாக்குகிறான். அதுக்கு பைலான்னு பேரு. ஒரு கம்பெனியை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த கம்பெனியினுடைய பைலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அதுபோல இந்த உலகம் அறத்தின் அடிப்படையிலே இயங்கணும். இந்த அறத்தின் அடிப்படையிலே இயங்குவதற்காக இந்த வேதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறத்தை அவர் இந்த உலகிற்கு தந்திருக்கிறார். ஆனால் தந்தா போதுமா? அது பயிலப்பட வேண்டும், அது இயக்கத்திலே இருக்க வேண்டும், அது பரப்பப்பட வேண்டும். அது இட் ஷுட் பி இன் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் இட் ஷுட் பி ஃபாலோடு. நம்ம சட்டங்கள் இயற்றப்படுகிற பொழுது சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும். இட் ஷுட் பி அப்சர்வ்டு. இல்லைன்னா சட்டத்துக்கு என்ன மதிப்பு?
வேதம் என்பது மனிதன் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். எங்க ஒழுக்கத்தை போதிக்க வேண்டி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கிறான். ஒரு ஊர்ல ஒரே ஒரு வீடு, ஒரு மனுஷன் தான் இருக்கிறான், வேற யாருமே கிடையாது. அங்க எங்கெங்க ஒழுக்கத்தை பத்தி பேச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதே ஒருத்தன், அவன் என்ன செய்யறானோ அதான் ஒழுக்கம். வேற என்ன எங்க ஒழுக்கங்கிறது? சொசைட்டி, சமூகம். 4-5 பேர் சேர்ந்து இருக்கான், 10 பேர் இப்போ ஒரு வீட்லேயே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தன் தான் இருக்கிறாங்க. இப்போ கிராமத்தில் ஊரில் எல்லா வீடு இல்லை அப்படி சொல்லவில்லை. இப்போ இப்படி உதாரணம் எடுத்துக்குவோம். நிறைய வீடுங்க இருக்குது. ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் வீட்டுக்குள்ளே அவர் எப்படி இருக்கிறாருங்கிறது, அவர் டிவியை போட்டால் என்ன, ஆஃப் பண்ணா என்ன, சமைச்சா என்ன, சாப்பிட்டா என்ன, அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ அதுவே 2 பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே, 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? நீ சமைச்சா நான் சாப்பிட்றேன், நீ டிவி போட்டால் கொஞ்ச நாளில் ஆஃப் பண்ணும், நீ அந்த சேனல் பார்த்தா நான். இப்போ இதில் ஒரு ஒழுங்கு, ஒரு சிஸ்டம். நீ காலையில் சமை, நீ மத்தியானம் சமை, நீ ராத்திரி சமை, இல்லை 3 பேரும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம். இது மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்துருச்சு இல்லையா? ஒரு தனியாளாக இருந்தாலும் சிஸ்டம் கிடையாது. இப்போ உயிர் கூட்டம் வந்துருச்சுன்னா அங்கே ஒரு ஒழுங்குமுறை வேணுமில்ல, அதுக்காக பண்ணது தான் வேதம். வேதம் என்பது பொது அறம். ஆனால் பொது அறத்தை காட்டிலும் மிகச்சிறந்தது சிவ அறம். அதனால தான் மிகும் ஆகமம்னர். வேதங்கள் ஆட மிகும் ஆகமம் ஆட, மிகும் ஆகமம்னர். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அது திருமந்திரத்தில் இல்லாது எங்கேயுமே இல்லை. காலத்தாலும் முந்திய திருமந்திரத்தில் வேதங்களாட மிகும் ஆகமம் ஆடனர். ஆடுதல் என்பது பயிலப்படுதல், இயங்குதல், இயக்கத்திற்கு வருதல். இந்த உலகம் அழிவு வந்த நிலையில ஒழுக்கம் பெறும். உலகம் அழிகின்ற நிலையில அந்த ஊழி காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில எல்லாமே அழிந்து போகிற அந்த நிலை வந்துடும். ஏன்னா பூதங்கள் எல்லாம் அடல்ட்ரேட் ஆகிடும், ரொம்ப பொல்யூட் ஆகிடும், எல்லாமே பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு போயிடும். கண்முன்னால பார்க்குறோம், பல இடங்கள், பல ஊர்கள், பல இது மாதிரி ஆகிக்கொண்டு போகிறது. இப்போ ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பேசுகிற பொழுது உக்ரைனில் பல இடங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாக ஆகிப்போய்விட்டதுங்கிறான் இந்த போர்னால. இப்போ இருக்கிற இந்த நவீன கால உலகத்தில் போர் என்று ஒன்று வருமானால் ஒருவருக்கொருவர் வாழும் தகுதி உடைய நிலைமையில் இல்லாமல் இடத்தை அழித்துக் கொள்வார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பல இடம் ரிவைவே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆகிப்போகும் அந்த நிலைமை. இப்படித்தான் ஆகும். ஆகையினாலே இந்த ஒழுக்கத்தை போதிப்பதற்குரிய வேதங்கள், அதே நேரத்தில் அதுக்கு அடுத்த நிலை உண்டு. அடுத்த நிலை சிவத்தை சார வேண்டும் என்று அந்த நிலையில் உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற அறத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு நிலையை தாண்டி போய் சிவத்தோடு ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நிலை செல்லுவதற்கும் அங்கே வாய்ப்பு தரப்பட வேண்டும். உயிர்களுக்கு அந்த முதல் நிலை எல்லோருக்கும் சமமாக தந்து அதிலிருந்து அது மேற்கொண்டு மேலே செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இல்லையா? படிப்பு டெக்ஸ்ட் புக்கு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் டெக்ஸ்ட் புக் கொடுக்குறோம், எல்லாருக்கும் இருக்கு டெக்ஸ்ட் புக். இந்த பாட புத்தகம், இந்த பாட புத்தகம், இது பாடம், இது பரீட்சை அப்படி இருக்கு. எல்லாருக்கும் புக்கு இருக்கு. வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் ஹேவிங் எ லைப்ரரி? எதுக்கு லைப்ரரி? புஸ்தகம், பரீட்சை, பாடம் படித்து எழுதிட்டு போக வேண்டியது தானே. லைப்ரரின்னு ஒன்று எதுக்கு? அது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு ரெஃபரன்ஸ் புக்கு, ஆனால் பல புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், பல ஆதரவு எழுதின புத்தகங்கள், பல ரெஃபரன்ஸ் புக்ஸு அங்கே அவைலபிளாக இருக்கு. அப்போ ஒரு மாணவன் ஒரு கருத்தை ஒரு புத்தகத்தில் ஒரு ஆதர் சொன்னதை வைத்துக்கொண்டே செல்லாமல்
பல ஆசிரியர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை எப்படி தெரிவித்திருக்கிறார்கள் என்ற அந்த ஆர்வத்திலே சென்று பார்த்து அதனை பற்றிய பன்முக நோக்கிலே அந்த ஒரு கருத்துக்கு எவ்வாறு அங்கே செய்திகள் இருக்கின்றன என்று தெரிந்து அந்த செய்திகளுக்கு அப்பாற்பட்டு போய் அதற்கு மேலேயும் செல்ல முடியுமா என்று அவனுடைய அறிவுக்கு எட்டியவாறு போதல் உண்டு. இதுக்கு வாய்ப்பு தரணும். எல்லாரும் அப்படி போவாங்களா சார்னா எல்லாரும் போக மாட்டாங்க. ஆனா போறவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? சார் யாரும் போக மாட்டாங்க சார், யாரும் படிக்க மாட்டாங்க, லைப்ரரியே வேண்டாம் அப்படி சொல்ல முடியுமா? எதுக்கு சார் ஒரு பெரிய கட்டடம், இவ்வளோ பெரிய புத்தகம் கேட்டு யார் சார் அதை படிக்க போறா? இல்லை, அப்படி அல்ல. நீங்க யோசனை பண்ணி பாருக்கணும். சாமி கும்பிடுவாங்க சார், யார் சார் சாமிக்கு நமக்கு இருக்க தொடர்பு, சாமி வச்சிருக்க சொர்க்கம், இதை பத்திலாம் யார் சார் தெரிஞ்சுக்க போனாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஆகமங்கள் என்பது கடவுளை தாண்டி போய் கடவுளை சென்று அடைந்து துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் சில ஆன்மாக்களுக்கு இருக்கும். அதுங்களுக்காக ஆகமத்தை கொடுத்து அந்த ஆகமங்களுடைய இயக்கத்திற்கும் சிவன் தான் காரணம். எனவே வேதம் படைத்ததும் அவன்தான், ஆகமம் படைத்ததும் அவன்தான். எனவே வேதங்கள் ஆட மிகும் ஆகமம் ஆட. வேதங்கள் ஆட என்று சொன்னால் வேதங்கள் பயிலப்பட, வேதங்களை பயின்று அறத்திலே நிற்கிறவர்கள் சிவாகமங்களையும் பயின்று அதிலே நிற்கக்கூடிய நிலையில ஆகமங்களையும் இயக்க. கூத்து அப்படி ஆட என்று சொன்னால் ஆடுதல் என்று சொல்லுகிற பொழுது ஆட்டுவிக்க ஆட, ஆட்டுவித்ததினால் ஆட அப்படின்னு அர்த்தம். அந்த ஆட என்று சொல்லுகிற பொழுது அவை தாமாக ஆடாமல் ஆட்டுவித்ததினால், ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்று சொன்னார் அல்லவா? அது போல மிகும் ஆகமம் ஆட என்று சொன்னால் மிகுந்த அந்த ஆகமங்களுடைய கருத்துக்களும் ஆகமுடைய செய்திகளும் பயிலப்பட, தொழிற்பட, அவை இயங்க. அதுக்குரிய இடத்துல தான் அது நிகழும். எந்த இடத்துல அது நிகழ்த்துவதுன்னு தெரியும். எல்லா இடத்துலையும் ஆகமங்கள் இயங்குமா? எல்லா இடத்துலையும் செல்லுமா? எல்லாருக்கும் அதுல ஆர்வம் இருக்குமா? எல்லாருக்கும் எல்லாத்த பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்குமா? சிலருக்கு மேலோட்டமா தெரிஞ்சா போதும், சிலருக்கோ அதை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உடையவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்குன்னு சுவாமி இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவங்க எனக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த செய்தியை தெரிவிப்பதற்குரிய நிலையிலே அவர்களை வைக்கிறார். இந்த திருமந்திரத்தை கேட்கிறவர்கள், திருமந்திரத்தை அந்த நெட்டில் போய் பார்க்கிறவர்கள், திருமந்திரத்தில் தெரிந்து கொள்கிறவர்கள் பலரும் எங்களை பேசியிருக்கிறாங்க. அவருடைய அனுபவம் எல்லாமே நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். பலரும் இந்த திருமந்திரத்தை அவர்கள் முதல் தடவையாக, முன்பின் அறிமுகம் இல்லாமல் முதல் தடவையாக இந்த திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரமோ 5ஆம் தந்திரமோ அல்லது 6ஆம் தந்திரமோ அல்லது முதல் தந்திரமோ எங்கேயோ அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் கேட்டுவிட்டு, இப்படி இருக்கிறதே, இதுக்கு முந்தைய பகுதிகள் எங்கே, இதற்கு பிந்தைய பகுதிகள் எங்கே, இது கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தில் கேட்கிறவர்கள் பார்க்கிறோம். இப்போ நமக்கு என்ன செய்தி தெரியுது, என்ன ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, இப்போ அவர்களுக்கு இந்த தொடர்பு எவ்வாறு கிடைத்தது என்று அவர்களே சொல்லுகிற பொழுது வியப்பாக இருக்கிறது. ஏன்னா பை ஆக்சிடென்ட்டு, பை சான்ஸு, அப்படி போகும்போதே இது வந்தது, கிடைச்சது இல்லை. பை சான்ஸ், பை ஆக்சிடென்ட்டு என்று நாம் நினைப்போம். ஆனால் அந்த ஆன்மா அதனை விரும்புகிறது என்று தெரிந்தவுடனேயே அதற்கு அதனை கிடைக்குமாறு, அதற்கு அதனை அடையுமாறு செய்கின்றவர் சாமி செய்கிறார். இந்த ஆகமம் ஆட அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், யாருக்கு ஆகமம் வேண்டும், யாருக்கு ஆகம கருத்துகள் வேண்டுமோ அவர்களுக்கு அதனை தர, யாருக்கு வேதங்கள் வேணுமோ அரண் கருத்துகள் வேணுமோ அவர்களுக்கு அதை தர, யாருக்கு மிகும் ஆகமோ, ஏன்னா அவங்க மிகுதல் என்பதே ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தான். மிகுதல்னு சொன்னா என்ன, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்.
அது இன் அடிஷன். நாங்கள் கல்லூரியில் படிக்கிற பொழுது எங்களுக்கு ஆனர்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு இது உண்டு. பிஇ அப்படின்னு சொல்லிடுறதோட பிஇ ஆனர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது இப்போ இருக்கா எனக்கு தெரில, அப்போ உண்டு. பிஇ ஆனர்ஸ் உண்டுன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த ஃபைனல் இயரில் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்டாக படிக்கிறது. எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ஜெக்ட், அது ரெகுலர் கோர்ஸுக்கு இல்லை. நீ அந்த கோர்ஸ் உனக்கு இன்னொரு சப்ஜெக்ட் படித்து இன்னொரு சப்ஜெக்டை எழுதி இன்னொரு சப்ஜெக்டில் மார்க் வாங்குற நீ பண்ணேன்னா உனக்கு அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணால் பிஇ ஆனர்ஸ் கொடுப்போம். ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா அது நோ ப்ராப்ளம், பிஇ தான். ஒருவேளை இந்த சப்ஜெக்டை, ஏன்னா அதுக்கு யூ ஹேவ் டு புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸு, யூ ஹேவ் டு புட் இன் இல்லையா. நீங்கள் அதுக்கு திரும்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் படிக்கணும். எல்லா 6 சப்ஜெக்டோட 7வது சப்ஜெக்ட் அதை படிக்கணும், இதுக்கு கஷ்டப்படணும், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், லைப்ரரியில் போய் நோட்ஸ் எடுக்கணும். இது நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க வேற. இது எலக்டிவ்ஸ்னு பேர், இது கம்மியாக வேற இருக்கும். இதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பிஇ அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஹானர்ஸ் HONS அப்படின்னு எக்ஸ்ட்ரா. அது மாதிரி சில பேர் சாதாரண ஆரம், சாதாரண கோயில், சாதாரண இதுன்னு படிக்கிறவங்க அவங்களுக்கு ஆனர்ஸில் போகணுன்னு ஆசை வரும். சாமியை பற்றி உண்மையாகவே தெரிஞ்சுக்கணும், சாமியினுடைய அன்பை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும், சாமிக்கு நமக்கு இருக்க தொடர்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தனியாக வரும். அதுக்காக தே வில் புட் இன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸு. அவங்களாம் பிஇ ஆனர்ஸ் இல்லையா. பிஇ ஆனர்ஸ் எடுத்த பசங்களாவது இருக்கிற சப்ஜெக்டை பாஸ் பண்ணுறதே கஷ்டம், நீ ஏடா போய் அதை ஆனர்ஸ் எடுக்கிறா. சில பேர் எடுத்துகிட்டு நடுவில் விட்டு ஓடி வந்துடுவான். ஏன்னா ஆனர்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் டஃப் சப்ஜெக்டாக இருக்கும், கொஞ்சம் நல்ல ஒரு அது ஒரு சப்ஜெக்டிவாக, ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கும். அதனால இவனுங்க சொல்லுவானுங்க, ஏன்டா டேய் நமக்கு எதுக்குடா இந்த வேலை, இந்த 6 ஒழுங்காக தேறி பிடிச்சி ஒரு டிகிரியை வாங்குறத பாரு அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இப்போ நாம் சித்தாந்த வகுப்பு போனவங்களை பார்த்து, ஏங்க ஒழுங்காக தோத்திரத்தை படிச்சுட்டு வேலையை பார்க்கறத விட்டுட்டு சித்தாந்தம்னு போய் அதுக்கேங்க நம்ம போட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாக்கணும் இல்லை. தேர் ஷுட் பி ப்ரொவிஷன் ஃபார் தோஸ் ஹூ லைக். அது சாமி விட மாட்டார். சாமி எப்போவுமே இன்னும் ஜாஸ்தி வேணுமா, வா தரவா, நீ டபுள் ஆனர்ஸ் வாங்கணுமா, இன்னும் 2 சப்ஜெக்ட் தரவா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வாய்ப்பு வச்சிருக்காரு இந்த பிரபஞ்சம். அதுதான் இதுக்கு எல்லாமே இருக்கு. இங்க நம்ம எதை விரும்புகிறோமோ அதைத்தான் காட்டுவார், மித்ததை காட்டவே மாட்டார். நம்முடைய விருப்பத்துக்கு தெரிந்தவாறு அதனை காட்டிக்கொண்டே போகக்கூடிய, அதனால தான் அவர் ஆட்டுவிக்க நம்ம ஆடுகிறோம். இந்த கண்ணினுடைய இல்லை, அந்த தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானா ஆடுற மாதிரி இருக்கும். அது வராது. அவருக்கு தான் எங்க இருக்குன்னு தெரியும், அங்க தெரிஞ்சு உன்னை லாக் பண்ணுவார். ஆகையினால அவருடைய அந்த திருக்கூத்து வேதங்கள் ஆட மிகும் ஆகமம் ஆட, இதையெல்லாம் தாண்டி போய் வேதமும் சொல்லுதான், ஆகமமும் சொல்லுதான், கீதங்களும் சொல்லுதான், எல்லாமே சொல் பிரபஞ்சம். அது வேதங்கள் ஆட மிகும் ஆகமம் ஆட, கீதங்கள் ஆட, தோத்திரங்கள் மேல சொல்லனாத விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். அந்த தோத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்தை ஆட்டுவிக்கின்றவன் யார்? ஒவ்வொன்றும் ஒரு உலகம். கீதங்கள் ஆட, கீதங்கள் ஆட என்று சொல்லுகிற பொழுது செய்யுள் இசை வடிவிலேயே இருத்தல், இசை வடிவாக பண், அதனால சில பேர் ஈர்க்கப்படுவார்கள். எனவே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை தந்து அந்த செய்திகளை இயங்குமாறு செய்தல். அதனால தொத்திரங்களிலும் தொத்திரமும் சாத்திரமும் ஆனார்கான் அப்படிங்கிறது போல அவரு அந்த சாத்திரமாக இருக்கக்கூடிய ஆகமம் மட்டுமல்ல, தோத்திரமாக இருக்கக்கூடிய கீதங்கள் அவற்றை இயக்குகிறவன் அவர் தான். பல்வேறு விதமான பண்கள், பல்வேறு விதமான இசைநிலைகள், பல்வேறு விதமான சந்தங்கள், இப்படியெல்லாம் அதனை இயக்குகின்ற பெருமான் அவன்தான். கீதங்கள் ஆட கிளர் அண்டம் கேளாட, அண்டம் என்பது உலகம், 7 உலகங்களும் இயக்கம். எல்லா உலகங்களினுடைய இயக்கமும்
பெருமானுடைய இயக்கம்தான். ஒரே நேரத்திலேயே எல்லா உலகங்களையும் இயக்குகின்றான். ஆனால் நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும், எல்லா உலகங்களையும் இயக்குகின்றான். இயக்கத்திற்கு அவன் தானே காரணம், எல்லா உலக இயக்கத்துக்கு தான் அவன் தானே காரணம். அப்போ ஒரே மாதிரி இல்லவா இந்த உலக இயக்கம் இருக்கணும்? புலி ஓடுறது எப்படி, மான் ஓடுறது எப்படி? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு புலியினுடைய ஓட்டம் எப்படி, ஒரு மானினுடைய ஓட்டம் எப்படி இருக்கும், ஒரு குதிரையினுடைய ஓட்டம் எப்படி இருக்கும்? ஓட்டத்தை பற்றி மட்டுமே நான் சொல்லுகிறேன். ஒரு கங்காரு ஆஸ்திரேலியாவில் அது எப்படி ஓடும்? எல்லா ஓட்டத்துக்கும் காரணம் யாரு? சிவன் தான், பரபிரம்மன் தான். அதுதான் காரணம் இயக்கத்திற்கு. இயக்கத்திற்கு காரணமானது அது. இதுக்கு ஆன்சரு கேள்வி அடுத்ததுல வச்சிருக்காரு, அடுத்த பாட்டில் வச்சிருக்காரு. அதுக்கு பதில கிளர் அண்டம் ஏழாட, அண்டங்கள் ஏழும் ஆட, பூதங்கள் ஆட, பூதங்கள். இப்ப மேல பாருங்க, வேதம், ஆகமம், கீதம். இது சொல் பிரபஞ்சம். இப்போ அடுத்தது கலை, தத்துவம், புவனம் இல்லையா? கிளர் அண்டம் ஏழாட, பூதங்கள் ஆட. பூதம்னு சொன்னாலும் கூட 5 பூதங்களில் தொடங்கி 5 பூதங்கள், 5 தத்துவங்கள், அஞ்சு பூதங்களும் 5 தத்துவங்கள். ஆனா 5 தத்துவத்தோடு நிக்கல. 5 பூதத்துக்கு 5 தன்மாத்திரை, 5 கண்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 4 அந்த கரணம், 24, அப்புறம் 7 வித்யா தத்துவம். இது அத்தனையும் சேர்ந்தத பூதங்கள்னார். தொடக்கத்தை மட்டும் சொல்லி பூதங்கள் இவற்றினுடைய இயக்கம், இவற்றினுடைய இயக்கம். இப்ப பூதங்கள் ஆட என்று சொல்லுகிற பொழுது தத்துவம் முழுக்க ஆட. ஏன் பூதங்கள் ஆட என்று சொன்னால், பூதங்கள் அவற்றினுடைய தன்மாத்திரைகள், அவற்றினுடைய தாத்வீகங்கள், அந்த தாத்வீகங்களை கொண்டிருக்கக்கூடிய சூக்கும சரீரம், சூக்கும சரீரத்தை இயக்குகின்ற அந்த வித்யா தத்துவங்கள், வித்யா தத்துவங்களை இயக்குகின்ற சிவ தத்துவங்கள், சிவ தத்துவங்கள் எவ்வாறு இயங்குகின்றன? ஆதிசிவம், ஆதிசக்தி, சிவத்தினுடைய இச்சை ஞான கிரிய சக்திகள் தான் இயக்குகிறது. அங்கதான் சித்து பொருள் வருது. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அசித்து தான் இல்லையா? சிவ தத்துவங்கள் வித்யா தத்துவங்களை இயக்க, வித்யா தத்துவங்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவங்களோடு பொருந்தி நின்று அனுபவத்தை பெறுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் இந்த அமைப்பு முறை வச்சிருக்காரு. ஆனா இத்தனையும் எங்க மெயின்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா சிவபெருமான். அவருடைய இச்சையான கிரியை என்று சொல்லக்கூடிய அந்த 3 சக்தி தான் சிவ தத்துவங்களை இயக்க, சிவ தத்துவங்கள் வித்யா தத்துவங்களை இயக்க, வித்யா தத்துவங்கள் அந்த டேட்டாவை வாங்கி ப்ராசஸ் பண்ணும். இவ்வளவு கனெக்ட் வச்சிருக்கிறார். இவ்வளவு சயின்டிஃபிக்கா டீல் பண்றது சைவ சித்தாந்தம் மட்டும்தான். லாஜிக்கலாகவும் இருக்கும். அதனால அந்த கண்டினியூட்டி காட்டுகிறார். வெளியில இருக்கக்கூடிய சொல் பிரபஞ்சம், அடுத்தது பொருள் பிரபஞ்சம், இது இயக்கணும். ரெண்டுக்கும் ஒரு சிங்க்ரனைசேஷன். பூதங்கள் ஆட, புவனம் முழுதாட. புவனங்கள் என்று சொல்வது எல்லா உலகங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம். புவனம் 224 புவனங்கள் இருக்கு இல்லையா? அந்த புவனங்கள்ல தான் இந்த அதிகார தேவர்கள்லாம் அங்கங்க இருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய இது இல்லையா? அதிகார தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவபெருமானுடைய ஆணையின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள். இப்ப ஒரு நீர்னு எடுத்துட்டா அதுக்கு வருணன்னு ஒருத்தன் உண்டு, நெருப்புன்னு எடுத்தா ஒருத்த அக்னின்னு ஒருத்தன் உண்டு, இறப்பை கட்டுப்படுத்துகிற ஒருத்தன் உண்டுன்னா தர்மதேவன் அவன் ஒருத்தன் உண்டு. இந்த அதிகாரிகள்லாம் எங்கெங்க இருப்பார்கள் அப்படிங்கிற பொழுது அந்த புவனங்கள்ல தான் இருப்பார்கள். புவனம் முழுதாட நாதன் கொண்டு ஆடினான் ஞான ஆனந்த கூத்தே.
ஞானங்கிறது அறிவு, சித்து இல்லையா, சித்து ஆனந்தம், சித்து ஆனந்தம். இப்போ சத்து சேர்த்துக்கணும். இப்போ சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய இந்த ஞானானந்த கூத்து, ஞானமும் ஆனந்தமும் சொன்னதுனால அதில் உண்மையும் சேர்த்துக்கணும். உண்மை, அறிவு, ஆனந்தம், அல்லது சத்து சித்து ஆனந்தம். இந்த சத்து சித்து கூத்தை நாதன் கொண்டு ஆடினான் என்று சொல்லுகிற பொழுது எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கக்கூடிய நாத தத்துவத்திலே நின்று அந்த நாத தத்துவத்தையே தன்னுடைய களமாக கொண்டு இந்த ஆனந்த கூத்தை ஆடினான் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே சொல் பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை இயக்கங்களும், இந்த இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அவற்றினுடைய தொழிற்பாடு அது முழுவதும் நிகழ்வதற்கு இந்த பெருமானுடைய அசைவு, அவனன்றி ஓரணுவும் அசையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனன்றி ஓரணு அர்த்தம், அவன் அசைவதனாலே எல்லா அணுக்களும் அசைகின்றன. அவன் அசைவினாலே தான் எல்லா அசைவுகளும் நிகழ்கின்றன. அந்த அடிப்படையில ஞானானந்த கூத்து என்பது உலக இயக்கம். அது இயங்காத ஒன்று இயங்குவதாக இருந்தாலும், அல்லது இயக்கம் இருக்கக்கூடிய ஒன்று இயங்குவதாக இருந்தாலும், இந்த இயக்கத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கிறவன் பெருமான் தான். எனவே அவனுடைய கூத்து என்பது என்னன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூத்து என்பது இயக்கத்தை நிகழ்த்துகின்றவன். எல்லாமே இங்கே இயக்கத்தில் இருக்கிறது, இயக்கமில்லாத ஒன்றும் இங்கே இல்லை. அந்த இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறவன் அவன். எனவே அவனே இயக்கத்திற்கு காரணமானவன் என்று சொல்லுவதற்காக அவன் கூத்து ஆடுகின்றான் என்று சொல்லுகிறோம். அது இன்னும் சொல்ல போகும்பொழுது அதை கூத்து என்று சொல்வதற்கு மேலும் ஒரு காரணம், அந்த இயக்கத்தை அவன் மகிழ்ந்து செய்கின்றான், விருப்பத்தோடு செய்கின்றான். விருப்பத்தோடு செய்கின்றான். இரண்டாவது, எளிதாக செய்கின்றான். எளிதாக செய்கின்றான், விருப்பத்தோடு செய்கின்றான், மகிழ்ந்து செய்கின்றான். இன்னொன்று, கூத்து ஜதி பிழையாமல் சிஸ்டமேட்டிக்காக செய்கின்றான். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த திருக்கூத்து என்று ஏன் பெயர், அதை ஏன் எடுத்தார்கள்? நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே கூத்து என்கிற அதை ஏன் எடுத்தார்கள்? இறைவன் ஆடுகிற கூத்து. சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் கூத்து. இந்த கூத்து என்பது நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டு, அதற்காக ஒரு தனி மூர்த்தம் நடராஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு திரு மூர்த்தத்தை நாம் வைத்திருக்கிறோம். அது எதை புலப்படுத்துகிறது, எதை புலப்படுத்துகிறது என்று சொல்லுகிற பொழுது, அந்த கூத்தானது எதை அடக்க வேண்டுமோ அதை அடக்கி, எதை உயர்த்த வேண்டுமோ அதனை உயர்த்தி, எந்த விதமான செயல்பாடுகளை தர வேண்டுமோ அந்த செயல்பாடுகளை தருவதற்காக அந்த திருக்கூத்து. எனவே பெருமான் கூத்து ஆடுகிறான் என்று சொல்லுகின்ற அந்த நிலை, இந்த கூத்தை அறிவு சார்ந்த கூத்து. அது மட்டுமல்லாமல் அது நிலைத்த கூத்து, பெருமானுடைய நிலைத்த கூத்து. இப்போ கூத்து ஆடுவதற்கு வேறு ஏதாவது ஆதாரங்கள் வேண்டப்படுமானால், அவற்றை சார்ந்திருக்க வேண்டிய நிலை வருமானால், அந்த சார்பு நீங்கினால் கூத்து நின்றுடும் இல்லையா? நம்ம கூத்தாடுவதற்கு களம் தேவை, ஒரு மேடை தேவை, லைட்டு தேவை, எத்தனையோ சாதனங்கள் தேவை. இதெல்லாம் இல்லைன்னா கூத்து எப்படி ஆடுது? ஆனால் எங்கள் பெருமானுக்கு எப்படிப்பட்ட கூத்து? அவன் பரவழியில் ஆடுகிறான். யார் போய் இங்கே ஆடாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த பரவழியில் ஆடுகிற அந்த திருக்கூத்து இருந்த அந்த வியாபக நிலையில் அவன் எல்லா விதமான அந்த கூத்துக்களையும் எளிமையாக, முறையாக, அதே நேரத்தில் விருப்பத்தோடு, விருப்பமாக செய்யணும் இல்லையா, அந்த ஒரு மகிழ்ச்சியோடு செய்யணும். நாலாவது, எளிமையாக, அட் ஈஸ். அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய சிரமம் இருக்காது செய்கிறதுல, அது இல்லை. எளிமையாக அதனை செய்கின்றான் என்றதுனாலே அந்த கூத்து உண்மை, அறிவு, ஆனந்த கூத்து. உண்மை, அறிவு, ஆனந்த கூத்து என்று சொன்னால் சத்து சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம் என்பதனாலே தான் அது சத்து,
அது சித்து. அது நிலைத்தது என்பதனாலே எதனையும் சார்ந்து இல்லாமல் அதனை செய்யக்கூடிய அந்த விருப்பத்தோடு செய்யக்கூடியது, அதோட விருப்பம் மட்டும்தான். அதுதான் சத்து, நிலைத்த கூத்து. சித்து என்பது முறைமையாக செய்யக்கூடிய கூத்து, சிஸ்டமேட்டிக்கா. பாருங்களேன், இந்த சூரியன் எப்படி வந்துட்டு போகுது, சந்திரன் எப்படி இருக்குது, எப்படி இங்க அந்த முறை ஏதாவது மாறுகிறதா, மழை எப்படி வருதுங்கிற ப்ராசஸ் மாறுதா, அல்லது கடல், இப்படி பல்வேறு நிலைகள். இந்த நிலைகளில் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் சித்து. அது இதை எப்படி செய்யணும், இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த சித்து. அதை எல்லாவற்றையும் செய்வதை மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக, உயிர்கள் உய்ய வேண்டும், உயிர்கள் முனைத்தெழ வேண்டும், அவை தம்மோடு சேர வேண்டும் என்று ஆனந்தமாக செய்யுது இல்லையா? நீங்கள் சில பேர் இப்போ சில வாத்தியார் பாடம் எடுக்க வருவாங்க, வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சில் விளக்கெண்ணெய் தான் ஒழியும். ஐயோ பாடம் எடுக்கிறேன், புஸ்தகம் எடுத்து வந்துடுறீங்களாடா, எடுங்கடா புஸ்தகத்தை அப்படியும்பார். பாதி பேர் தூங்கிடுவான் அதுலேயே. என்ன அப்படி இல்லாமல் அது செய்கிற பொழுது உற்சாகமாக சில வாத்தியார் வரும் உள்ளார். அவர் உள்ளே நுழையும் போதே பசங்கள்லாம் டக்குன்னு ஏஞ்சி நிற்கிறேன், எல்லாம் ஏஞ்சிருக்கியா, போய் புத்தகம் கொண்டு வந்துருக்கீங்களாடா அப்படின்னு கேட்டு கடப்படா அந்த உற்சாகத்தோட, அவர் இருக்கிற உற்சாக பசங்களை தொத்திக்கும். கொஞ்சம் முன்ன இருக்கிறவனும் சரியாயிடுவான். புரியுதா உங்களுக்கு? கூத்து பண்ண விருப்பத்தோட வரணும், அதான் ஆனந்த கூத்து. ஆனந்தத்தை தருவது என்பது ஒரு பக்கம், ஆனந்தத்தோடு செய்கின்ற கூத்து. அப்படி ஒரு கூத்தை நிகழ்த்துகின்றார். சரி, இதுல ஒரு கேள்வி கேட்டேன் நான் உங்களை, அந்த கேள்விக்கு தான் அடுத்தது பதில் சொல்றார். பூதங்கள் ஐந்தில் பொறியில் புலனைந்தில் வேதங்கள் ஐந்தில் மிகும் ஆகமம் ஐந்தில் ஓதும் கலை காலம் ஊழியுடன் அண்ட போதங்கள் ஐந்தில் புணர்ந்து ஆடும் ஈசனே. பூதங்கள் ஐந்தில் பொறியில் புலன் ஐந்தில், பூதங்கள் ஐந்தில் பொறியில் ஐந்தில் புலன் ஐந்தில் புணர்ந்தாடும் ஈசனே. அதுதான் முக்கியமான வார்த்தை. அதில் ஆடும் ஈசனே, ஆடும் கூத்தே, ஆடும் ஈசனே, புணர்ந்து ஆடும் ஈசனே. அதான் அந்த கீவேர்டு அதுல முக்கியம். புணர்ந்து ஆடும்னார். புணர்ந்து ஆடும் என்று சொல்லுகிற பொழுது இவர் ஆடுவதனாலே அது ஆடுகிறது, ஆடுகின்ற அதனோடு சேர்ந்து இவர் ஆட்டம் தொடர்கிறது. இவர் ஆடுற வரைக்கும் தான் அது ஆடும். இவர் ஆடுற வரைக்கும் தான் அது ஆடும். அதுதான் உடன் ஆடுதல். எப்ப இவர் ஆட்டம் நிக்குதோ அப்பவே அங்க நின்றுடும் ஆட்டம். ஆடுனா ஆடும், அவ்வளவுதான். கந்தபுராணத்துல கச்சியப்பர் ரொம்ப அருமையா ஒரு பாட்டு சொல்லிரு. ஒன்று தோறும் ஆடலை ஒருவி ஆவி மெய் துன்று தோறும் ஆடலை தொடங்கி மன்றுதொரும் ஆடிய வள்ளல் காமுற குன்றுதொரும் ஆடிய குமரனை போற்றுவாம். புள்ள குன்றுதொரும் ஆடுகிறான், அப்பா மன்றுதொரும் ஆடுகிறார். குன்றுதொரும் ஆடிய குமரனை போற்றுவாம், மன்றுதொரும் ஆடிய வள்ளல் காமுற குன்றுதொரும் ஆடிய குமரனை போற்றுவாம். அவர் சொல்லுவது சார், ஒன்றுதொரும் ஆடலை ஒருவி ஆவி மெய் துன்றுதொரும் ஆடலை தொடங்கி. அந்த உயிர் கருவுக்குள்ள போன உடனே ஆட்ட ஆரம்பிக்குமா, அப்ப ஆட ஆரம்பிப்பாராம். அவர் ஆடினோடனே இதுவும் ஆடுமா. ஆவி மெய் துன்றுதொரும், துன்றுதல்னா போய் சேருதல். ஆவி உயிர், மெய் உடம்பிலே போய் சேர்ந்த உடனே ஆவி மெய் துன்றுதொரும் ஆடலை தொடங்கி. ஆடல் அப்ப தொடங்குறவர். அப்ப இறப்புங்கிறது என்னன்னா இவர் ஆட்டத்தை நிறுத்துறது. அதோட ஆட்டத்தை இல்லை, இவர் ஆட்டத்தை நிறுத்திடுவார், அது ஆட்டப்படியே நின்றுடும்.
இப்ப தன்னுடைய ஆட்டத்தை இவர் நிறுத்தினால் அந்த ஆட்டம் நின்றுடும். ஒன்று தோறும் ஆடலை ஒருவி, ஆடலை ஒருவுதல்னா ஆட்டத்தை நிறுத்துதல். எனவே இந்த புணர்ந்து ஆடும்னாரு. புணர்ந்து ஆடும் என்று சொன்னால் ஆட்டுவித்தல் மட்டுமல்ல, ஆட்டுவிக்கின்ற காலமும் ஆட்டுவிக்கின்ற விதமும் தீர்மானிக்கிறவர். ஆகையினாலதான் இவருடைய ஆட்டம் எப்படின்னு கேட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆடும். மயிலும் ஆடும், வான்கோழியும் ஆடும். புரியுதா உங்களுக்கு? சிங்கமும் தாவும், புலியும் தாவும், மானும் தாவும், கங்காரு தாவும். ஆனா எல்லாமே ஒரே மாதிரியா தாவுது? இல்ல, வித்தியாசம் இருக்கு. சில பேர் எப்படி சாப்பிட்றான், சில பேர் எப்படி சாப்பிட்றான். எல்லாரும் வாயால சாப்பிட்றான்னு சொல்வீங்க. ஆனால் சாப்பிட்ற விதத்தை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுதான் தெரியும் அவன் எப்படி சாப்பிட்றான். ஒவ்வொருத்தரே அவங்கவுங்க இயக்கம் சிவபெருமானால் நிகழ்கிறதுன்னு சொன்னா யூனிஃபார்ம் அவரவர்கள் இயல்புக்கு தகுந்தவாறு இயக்கத்தை செய்து. அதுதான் முக்கியம். ஆன்மாவினுடைய இயக்கமும் ஆன்மாவினுடைய இயக்கம் அதனுடைய இயல்புக்கு தக்கவாறு இயக்கி. அதனாலதான் பாவக்காய் இன்னைய தேதி வரைக்கும் கசக்குது, நாளைக்கும் கசக்கும். எல்லாவற்றிலும் நிலவி இருக்கிற பெருமான் அந்தந்த பொருளின் இயல்பை அந்தந்த பொருளின் இயல்பாகவே வைத்து. உப்புக்குன்னு தண்ணி டேஸ்ட் கிடையாது. தனியா தின்னீங்கன்னா கரிக்கும். ஆனா உப்புக்கு தண்ணி டேஸ்ட் கிடையாது. உப்பு கொஞ்சம் கூட போனா தான் அது இருக்கிறது தெரியும். உப்பை மட்டும் சரியா போட்டீங்கன்னா பொருளினுடைய டேஸ்ட்டை தான் காட்டும். உப்பு இல்லைன்னா அந்த பொருளுக்கு இருக்கிற டேஸ்ட் தெரியாது. எனவே உப்பு என்ன செய்யும்னா தன்னை காட்டாமல் பொருளினுடைய சுவையை காட்டும். அதுதான் உப்பு. சர்க்கரை எப்படின்னு காட்டினா பொருளினுடைய சுவையை மறைத்து தன்னை காட்டும். சுவாமி எல்லா பொருளையும் உப்பு மாதிரி இருக்கார். அந்தந்த பொருளின் குணத்தை அந்தந்த பொருள்கள் காட்டுமாறு அதன் இயல்பில் இருக்குமாறு அதிலே இருக்கின்றார். அப்படி இருக்கிறது தான் அந்த கூத்து. இந்த கூத்து என்பது உலகத்தை தேழு கொட்டணும், பாம்பு கொத்தணும், அவ்வளவுதான் அதனுடைய இயல்பு. அதுதான் அது. அது எல்லா பாம்பையும் நல்ல பாம்பு அப்படின்னு பேர் வேற அதுக்கு. அப்படி அது எல்லாமே கொத்துறது இல்லை. நாளைக்கு என்ன அந்த சிஸ்டமே மாறிடும் இல்லைங்களா? புலி ரொம்ப அன்பா இருக்க ஆரம்பிச்சு, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஏதாவது தயிர் சாதம் இருந்தால் வைங்க சாப்பிட்றேன் அப்படின்ட்டு புலி எனக்காவது மாற வாய்ப்பு இருக்கா? மாறுமா? அது இல்லை, நோக்கம் இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளணும் உலகத்தினுடைய இயக்க முறையை அவர் எப்படி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது. அந்தந்த நிலையை அந்தந்த முறை அந்தந்த விதத்திலே இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகம் முழுமையும் இயக்கி கொண்டிருக்கு. அதனாலதான் சொன்னார் பூதங்கள் ஐந்தில், 5 விதமான பூதங்கள். இந்த 5 விதமான பூதங்கள் மண்ணு வாசனைக்குத்தான், நீர் சுவைக்குத்தான். அதுக்கு அந்தந்த இதுல அந்தந்த குணங்களோட நீரில் இன்சுவை வைத்தோன் காண்க மணிவாசகர் சொல்றாரு. பூதங்கள் 5 பொறி 5, 5 பொறிகள். கண்ணு பார்த்தலை மட்டுமே செய்கிறது, காது கேட்டலை மட்டுமே செய்கிறது. இந்த கேட்டலுக்கு உரிய நிலையில அந்த இயக்கம் அப்படி போய் அந்த சத்தம் போய் அந்த செவிப்பறைய அப்படி தட்டுகிற பொழுது அந்த செவிப்பறை அப்படி ஆடுகிற பொழுது இந்த அதிர்வும் அந்த அதிர்வும் மேட்ச் ஆகி என்ன அதிர்வுன்னு அது பிரெயினுக்கு போய் சொல்லுது. என்ன இயக்கம்? புலன் 5 சத்தம் ஸ்பரிசம் இல்லைங்களா? அப்படி லேசா தொட்டா யார் தொடுறான்னு சொல்றான். குழந்தை தொடுதா, இல்லை மனைவி தொடுறாங்களா, இல்லை வேற யார் தொடுறாங்க அப்படின்னு. சில திக்கு ஸ்கின்டு ஃபெலோஸுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் எருமை மாதிரி இருப்பான், அதனால தான் அவன் எருமைன்றுவாங்க. அந்த ஸ்பரிசத்தினுடைய வேறுபாடு, சூடா இருக்கா குளிர்ச்சியா இருக்கா அப்படிங்கிற அந்த வேறுபாடு. புலன் 5, வேதங்கள் 5, 4 வேதம் தான். அந்த 4 வேதத்துக்கு மேல
சில நூல்களையும் வேதம்னு சொல்லுவது வழக்கம். உதாரணமாக உபனிஷத்துக்களையும் வேதங்கள்னு சொல்லுவாங்க. வேதங்களுடைய விளக்கமாக இருக்கிறது அல்லவா. அது சில சமயம் இந்த பாரதத்தையும் மகாபாரதத்தையும் 5வது வேதம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேதங்கள் 5ங்கிறது இந்த உபனிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து அதையும் வேதம் என்று சொல்லுவது, மறை என்று சொல்லுவது வழக்கம். மிகும் இங்கேயும் போட்ட திரும்ப மிகும் ஆகமம் 5 எல்லாத்துக்கும் மேல ஆகமம் தான்ட்டார். எது எப்படி கீழே இருந்தாலும் ஆகமம் சிவாகமம் தான் ஃபைனல். எனவே மிகும் ஆகமம் 5 நிறைவாக இறைவனுடைய பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்று வருகிற உயிர்களுக்கு அந்த நிலையில மிகும் ஆகமம் 5 ஓதும் கலை காலம் விளக்கமாக சொல்லப்படுகின்ற வித்யா தத்துவங்கள் இருக்கக்கூடிய கலை காலம். கீழே இருக்கிற தத்துவத்தை சொன்ன மாதிரியே இந்த வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியதில் மிக முக்கியமானது கலையும். கலையிலிருந்து மூலப்பிரகிருதியும், மூலப்பிரகிருதியிலிருந்து ஆன்ம தத்துவங்கள் அத்தனையும் வருகிறது. எனவே கலை அங்கே கிரியையை முதல்ல அந்த உயிருக்கு ஊட்டுகின்ற நிலையில் இருக்கு. காலம் அந்த உரிய காலத்தை அதற்கு நிர்மாணித்து அதற்குள்ளே அந்த ஆன்மா பெற வேண்டிய அனுபவங்களை தீர்மானிக்கிறது. இதையெல்லாம் யார் செய்கிறார்? அவருடைய கண்ட்ரோலில் இல்லைன்னா கலையோ காலமோ இவையெல்லாம் அந்தந்த ஆன்மாவுக்கு உரிய நிலையிலே கலை தத்துவமும் கால தத்துவமும் அது போன்ற மற்ற தத்துவங்களையும் ஊழியுடன் அண்ட போதங்கள் 5 இந்த ஊழிக்காலம் என்பது ஒவ்வொரு உலகம் எத்தனை காலம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை. எத்தனை காலம் இருக்கலாம் இந்த ஊழி இந்த உலகம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டைம். அந்த காலத்தை தீர்மானிப்பது அவருடைய அந்த திருக்கூத்து. அண்டப்போதங்கள் 5 அண்டப்போதங்கள் என்று அண்ட 5 போதங்கள்ன்றார். அண்டங்கிறது என்னன்னா இந்த உலகங்கள் எப்படி நிரவி இருக்கின்றன, நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலைன்னு 5 கலைகளில் இந்த தத்துவங்கள், உலகங்கள், மந்திரங்கள், புவனங்கள் எல்லாமே அதில் ஒவ்வொன்றுக்கும் அது தொகுத்து கொடுக்கப்பட்டு உயிர்கள் இப்படி ஒவ்வொரு கலைகளாக மேலே ஏறி போகும். இப்படியெல்லாம் அவைகளெல்லாம் தம்முடைய அந்த நிலையிலே உயர்வதற்காக அந்த நிலைகளை வைத்து இயக்கி கொண்டு இருக்கிறவர். அதில் இருக்கக்கூடிய ஞான நிலையையும், எனவே அண்டம் 5 போதங்கள், அண்டம் 5 என்று சொல்லக்கூடிய 5 விதமான கலைகளில் இருக்கக்கூடியவற்றிலே இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலைகளையும் புணர்ந்து ஆடும் கீசனே. அதுதான் ரொம்ப முக்கியமான இது. என்னன்னு கேட்டால் எல்லாவற்றையும் இயக்குவார், தான் கூட இருந்து இயங்குவார். அதுதான் முக்கியம். அது இயக்கிட்டு நிறுத்திடுறதில்ல, அது கூடவே இருந்து இயங்குவார். அது கூட இருந்து இயங்கினா தான் இது இயங்கும். இதால தான் திரும்ப திரும்ப நான் அடிக்கடி சொல்லுவது என்னன்னா, ஆன்மாவிற்கென்று தனி ஆற்றல் கிடையாது, உயிருக்கு தனியாக இயங்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தானாக அது இயங்குவதற்கு வல்லமை கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி தெரியாது எனக்கு சைக்கிளு, முன்ன எந்த சைக்கிள் தான் இப்போ இருக்கா ஃபங்க்ஷன் தெரியாது. இந்த பின்வீல் ஒன்று இருக்கும், இந்த பின்வீல், பேக்வீல். பேக்வீல் பார்த்தீங்கன்னா, பேக்வீலில் ஒரு ஃப்ரீ வீல்னு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஃப்ரீ வீல் இந்த பேக்வீல் எப்படி சுற்றுவாங்கன்னு அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரீ வீலையும் முன்னால் இருக்கிற நடுவில் ஒரு கிராங்க் ஷாஃப்ட் ஒன்று இருக்கும், அதையும் இதையும் ஒரு செயினில் அப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராங்க் ஷாஃப்ட் இப்படி சுற்றுனோம்னா ஃப்ரீ வீல் சுற்றும், ஃப்ரீ வீல் சுற்றுனா இந்த பேக் வீல் சுற்றும். இதெல்லாமே கனெக்டடு, இதெல்லாமே கனெக்டடு. அதாவது ஃப்ரீ வீல் சுத்த, பேக் வீல் சுத்த, கிராங்க் சுத்தம், இவ்வளவு சுற்றுறது இந்த 5 கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கிராங்க் வீலை நம்ம காலை வச்சு இப்படி மிதித்தோம்னா அந்த கிராங்க் வீல் இப்படி சுற்றும், அந்த பெடல்மாங்க அதை அப்படி சுற்றும். அது செயினோடு கொண்டு போய் ஃப்ரீ வீலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரீ வீல் சுற்றும், அது செயின் பிடிச்சி இழுத்து அது சுற்றும். இது சுற்றுறோன்னே இதில் இந்த பேக் வீலை கப்புள் பண்ணியிருப்பான், இது சுற்றுறதுனால அது சுற்றும். தெரியுங்களா? ஏன் இப்படி சுற்றிருக்கான்? நேராகவே இந்த வீலை சுற்றுற மாதிரி வைக்கலாமே அப்படின்னு டெக்னிக்கு. அது என்னன்னு கேட்டால்,
இப்ப இதை ஒரு சுத்து சுத்தினா அது 10 சுத்து சுத்திடும். அதுக்காக அந்த டயமெட்ரிக் ரேஷியோ இதை கப்புள் பண்ணியிருந்தா இந்த ஃப்ரீ வீல் ஒரு சின்னது தானே, அது ஒரு தடவை சுத்தினா இது அந்த ஒரு தடவை சுத்துறதுக்குள்ள இது கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கும். அப்ப இந்த ஃப்ரீ வீல் 10 தடவை நீங்க சுத்தினீங்கன்னா இந்த பெரிய வீல் வேகமா சுத்த ஆரம்பிச்சிடும். அது ஒரு டெக்னிக்கலா அதை வச்சிருக்காங்க. சரி, அது ஒரு ரேஷியோ. சரி, அதை விடுங்க. இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் சுத்துறது ரைட்டு, இதெல்லாம் சுத்துது. ஃப்ரண்ட் வீல் எப்படி சுத்துது? இதெல்லாம் இது ஒரு கனெக்ஷனும் இல்லை. அதுக்கு முன்னால ஒரு வீல் இருக்குல்ல, ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஆனா அது முன்னால சுத்துறது மட்டும் இல்ல, தான் முன்னால போறோன்னு வேற போயிட்டு இருக்கு. இதுக்கு இத ஒருத்தர் சுத்துறதே இல்லை, ஒருத்தர் அது சுழற்சி கொடுக்கல. இதெல்லாம் அது சுத்துது. இது மாதிரி பிரபஞ்சத்தை வச்சு சிவம் அதை பெடல் வச்சு அதை ஆப்ரேட் பண்ண முன்னால இருக்கிற ஃப்ரண்ட் வீலா இருக்கிற உயிர் அது முன்னால போயிட்டு இருக்கு. ஆனா தான் முன்னால போய் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு அது நினைச்சிட்டு இருக்கு. இப்படித்தான் இயக்கம், சம்பந்தமே இல்லாம இயக்கத்துக்கு ஆனா இயக்கத்தை நிறுத்தி கொண்டு இருக்கிறது. அப்படி புணர்ந்தாடும் ஈசனே என்று இந்த திருக்கூத்தை அவர் சொல்லுகிறார். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உலகம் முழுமையாளர் அவருடைய அந்த உண்மை ஞானம் ஆனந்தம், உண்மையான ஆனந்தம் அல்லது சச்சிதானந்தமாக இந்த திருக்கூத்து நிகழ்கிறது என்று சொல்லி இந்த பாடலோடு இந்த தலைப்பு நிறைவடைகிறது. இனி நாளைய தினம் நம்ம சுந்தரக்கூத்து என்கிற பகுதியை சிந்திக்க தொடங்குகிறோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிக்கை நீங்கள் ஞானத்திரள் பத்திரிக்கை சந்தாதார் சேர்க்கணும், நீங்களும் சேரணும். யாராவது அந்த சந்தாதாரரை அறிமுகப்படுத்தினா அது எங்களுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும். முருகன் புகழ்பாடு சபை பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் அருளி செய்த செவி அறிவுரு என்கிற ஒரு தலைப்பில் 3 நிகழ்வுகள் இருக்கு. அந்த 3 நாள் தொடர் சொற்பொழிவு செவி அறிவுரு என்கிற உபதேசம், பாமன் சுவாமியுடைய உபதேசம் 3 நாள் தொடர் சொற்பொழிவாக அது 31 இரவு 9 மணிக்கு தொடங்குது. இதில் 31/9 மட்டும் காட்டியிருக்கோம், 31/3 காட்டியிருக்கோம். அது 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் தொடர்ச்சியாக இருக்குது. 3 நாள் இருக்குது. 3 நாளும் இரவு 9 மணிக்கு அந்த உபதேச பகுதி ஒளிபரப்பப்படும். அது லைவ் தான். அது நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை திருமந்திரத்திலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.